இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்றதை சொல்லிடுறேன். 2 தக்காளி, சின்ன தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க, பெருசுனா 1 ஓகே தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக முள்ளங்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய், தென் நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய், கொஞ்சமாக பீன்ஸ். எங்கள் வீட்டில் காய் இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க, ஸோ அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். 5 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 2 பூண்டு, அப்புறம் தாளிப்புக்கு வந்து 1 பட்டை வத்தல், கருவேப்பிலை, மல்லி இலை. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம பூண்டு போட்டு தாளிக்கணும் இடிச்சு. ஸோ அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படின்றத பார்க்கலாம். இப்போ கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் இதில் எல்லாமே போட்டுருவோம். இதில் எல்லாமே 1 by 1 போட்டுருவோம். ஓகேங்களா? கேரட் எல்லாமே, எல்லா காயுமே எடுத்து போட்டிருப்போம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கல் உப்பு இருக்கு இல்லையா, ஸோ கல் உப்பு எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கல் உப்பு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு வேகிறதுக்கு நல்லெண்ணெய், நான் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் விட்டுக்கும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற பியூர் டர்மரிக் வந்து கொஞ்சமாக இவ்வளோ போட்டுக்கிறேன். எப்போதும் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் இது பண்ணி கிண்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஓகே, எல்லாம் ஓகே தான். இப்போ வந்து இதை வந்து 3 விசில் விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டைலில், நான் சொல்கிற ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். கிட்ஸுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாசிப்பருப்பு வந்து துவரம்பருப்பை காட்டிலும் பாசிப்பருப்பு வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ இதை வந்து 3 விசில்ஸ் விட்டு எடுத்து நான் காட்டுறேன். ஓகேங்களா? 3 விசில் வரட்டும், நான் எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து விசில் முடிஞ்சு. ஓகேங்களா? 3 விசில் விட்டாச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வா, சூப்பர்பாக செம்மையாக வெந்து எல்லாமே மசிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆச்சி தான் நான் எடுத்துப்பேன். எப்பயுமே ஆச்சி எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இவ்வளோ தான். இவ்வளோ வந்து இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், பத்தாது போல் இருக்குது. கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து சாம்பார் தூள் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சமாக நம்ம மைல்டாக ஹீட் பண்ணிப்போம். ஓகே, நான் மைல்டாக சிம்மில் வச்சுருங்க. ஓகேங்களா? ஃப்ளேமை சிம்மில் வச்சு இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து ஜஸ்ட் நல்லா கிளறி விட்டு இது பாட்டுக்கு சிம்மில் இருக்கட்டும். இங்கிட்ட நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? டிவி ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு நான் வந்து நல்லெண்ணெய் தான் விடுவேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கடலெண்ணெய் எதுனாலும் விட்டுக்கோங்க. எனக்கு வந்து மோஸ்ட்லி தாளிப்புனாலும் எதுனாலும் நல்லெண்ணெய் விட்டால் தான் எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஜீரகம் போட்டுருங்க. ஏன்னா வந்து இது எதுக்கு நான் இந்த டைமிங்கில் ஜீரகம் போடுறேன் அப்படின்னா, அப்போ தான் அது வந்து பொரிஞ்சு நல்ல கலர் கொடுக்கும் சாம்பாருக்கு. அங்கங்கே அப்படியே தெரியும். ஸோ அதுக்காக வேண்டி நான் ஜீரகம் இப்போ போடுறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாம்பாரில் இந்த பருப்பு வேக வைக்கிறவங்க இதில் போடுவாங்க. நான் அப்படி போட மாட்டேன், இப்படி தான் போடுவேன். நீங்கள் ஹோட்டல்லலாம் போய் பாருங்கள், அங்கங்கே அப்படியே தெரியும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி நல்லா அந்த ஃப்ளேவராக அந்த கலர் வந்து அங்கங்கே தெரியணும். ஸோ இது பொரிஞ்சு வரட்டும். அது வர பிடிச்சிருச்சு. ஸோ இந்த டைமிங்கில் நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த பூண்டு இருக்கு இல்லையா, ஸோ அது 2 போட்டுப்போம். அப்புறமா வத்தல் 1 கிள்ளி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு சாம்பாருக்கு நான் இப்போ தான் பெருங்காயமே போட போகிறேன். ஸோ பெருங்காயம் இவ்வளோ பெருங்காயம் போட்டுருக்கேன். ஓகேங்களா? பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கறி வச்சு, அவ்வளோதான். இதுதான் தாளிப்பு, சாம்பாருக்குரிய தாளிப்பு இதுதான். ஜஸ்ட் தாளித்து இதை போடுறேன். அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் தான் போட்டேன். ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா செம்மையான ஸ்மெல். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூ ஜஸ்ட் ஃபீல் அப்படி ஒரு ஸ்மெல். அந்த தாளிப்பு போட்டதும் செம்மையான ஸ்மெல். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் சாம்பார் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் வந்து நான் மேலே வந்து மல்லி லீவ்ஸ் அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி போடுறேன். உண்மையிலே சீரியஸாக நான் சேனலுக்காக நான் நிஜமாக வீடியோ எடுக்கிறதுக்காக சொல்லலை. அவ்வளோ ஒரு செம்மையான ஒரு ஃப்ளேவர் நான் தாளித்து இதில் போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அதுவரை எனக்கு எந்த ஸ்மெல்லுமே வரல. அந்த தாளிப்பு கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த தாளிப்பு கொடுத்து இதில் போடவும் செம்மையான ஸ்மெல். நீங்கள் ட்ரை பண்ணி அதை ஃபீல் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் குக்கிங் வ்ளாக்ஸாக இருக்கட்டும், டெய்லி வ்ளாக்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.